இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதே ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளினிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம ஒரு வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கங்களேன். அவங்க வந்து வயிற்று அமைக்கி பார்த்துட்டு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க, எப்படி தூங்குனீங்க, என்ன மாதிரி வலி இருக்குது, காலை நீட்டுங்க, கையை நீட்டுங்க, நிறைய ஆக்டிவிட்டிலாம் பண்ண சொல்லி அவங்க ஒரு கிளினிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களே ஒரு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தான் டயக்னோசிஸ் சிஸ்டமாக இருக்கும், இதனால தான் வயிற்று வலி வரும்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸ். அதுவே ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு அது எவால்வ் எப்படி ஆயிடுச்சுன்னா எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு வயிற்று வலின்னு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து லேப் ரிப்போர்ட்டை பார்த்து எவிடன்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் கிளினிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. நிறைய டாக்டர்ஸ்க்கு நிறைய கிளினிக்கல் பேஸ்டு தெரியல, எப்படி கொஸ்டின் பண்ணணும், எப்படி பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணும். நிறைய டாக்டர்ஸ்க்கு ஐவி இன்ஜெக்ஷன் பண்ணுறது, பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது, அதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, இதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஆகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க.